உங்களுடன் ஸ்டாலின் என்ற மாபெரும் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் திட்டத்தை மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த முகாமினுடைய முக்கிய நோக்கம் உங்கள் குறைகளை வீட்டிற்கே வந்து கேட்டறிந்து தீர்வு காணுவதுதான் இந்த முகாமின் முக்கிய நோக்கமாகும். அரசாங்கத்தில் பல்வேறு துறைகள் இருக்கிறது. அந்த துறைகள் மூலமாக பல்வேறு திட்டங்கள் செயலாக்கம் செய்யப்படுகிறது. பல்வேறு சேவைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த திட்டங்களும் சேவைகளும் ஒவ்வொரு குக்கிராமம் வாரியாக பட்டி தொட்டி எங்கும் கடைநிலை வரைக்கும் இந்த திட்டங்களும் சேவைகளும் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்கின்ற மாண்புமிகு முதலமைச்சரின் சீரிய நோக்கத்தின் அடிப்படையில், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டின் அடிப்படையில் நமது நாமக்கல் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற இந்த சிறப்பு முகாமானது ஏறத்தாழ 238 பகுதிகளிலே நடைபெற இருக்கிறது. இந்த முகாமானது இம்மாதம் 15ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை ஏறத்தாழ 40 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த முகாமில் மக்களுக்கு தேவையான அரசாங்கத்தின் திட்டங்கள் சேவைகளுக்கான விண்ணப்பங்கள் பெற்று அதற்கான தீர்வு காணும் நடவடிக்கை எடுப்பார்கள். அதற்கு முன்னதாக இந்த முகாமை பற்றி ஒவ்வொரு வீட்டிற்கா வந்து தன்னார்வலர்கள் மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கி அந்த முகாமில் என்னென்ன திட்டங்கள் என்னென்ன சேவைகள் வழங்கப்படுகிறது என்ற விபரத்தினையும் அதுக்காக பொதுமக்கள் எடுத்து வர வேண்டிய ஆவணங்கள் குறித்தும் இதையெல்லாம் வீடு வீடாக எடுத்து விளக்கிட இந்த மாதம் 8ஆம் தேதி முதல் ஒவ்வொரு வீட்டிற்கும் தன்னார்வலர்கள் வந்து இந்த பிரச்சாரத்தினை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த முகாமில் மகளிர் உரிமை தொகை விடுபட்டவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் சில தளர்வுகளை மகளிர் உரிமை தொகை வழங்குவதில் சில தளர்வுகளை அறிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் புதிதாக மீண்டும் நம்ம மகளிர் உரிமை தொகை பதிவு செய்து கொள்பவர்களுக்கும் இந்த முகாமில் சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு முகாமில் வந்து மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பத்தையும் வழங்கலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையால் பொதுமக்கள் இந்த முகாமை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.